அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசினியர்களுக்கு புதையல் யோகம் நிறைந்த அடுத்த 3 மாத காலங்கள் சிம்ம ராசினியர்களுக்கு உங்கள் விதி மாறும் நேரமாக அமைகிறது. அந்த வகையில் சிம்ம ராசினியர்களுக்கு அடுத்த 3 மாத காலங்கள் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில சிம்ம ராசியை சேர்ந்த மகம், பூரம், உத்திரம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 10ல் சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்கிறார். அவர் ஒரு சுப கிரகங்க. அதே போலவே உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு அமர்ந்து சூரியனோடு யோகம் தரு நிலையில் இருக்கிறாங்க. ராசிக்குரிய சூரியன் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் அற்புதமாக அமர்ந்திருக்கிறார். எனவே இக்காலகட்ட கிரகங்களால் சிரமங்கள் ஏற்படுவதற்கு வழி இல்லைங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு 7ல் அமர்ந்த கிரகங்கள் சிரமத்தை தந்தாலும் குறைவாகவே இருக்குங்க. வருமானம் திருப்திகரமாக இருக்கும், சேமிக்கும் வழி உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. அதே போல் இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 3 மாதங்கள் முழுவதுமே சிம்ம ராசினியர்களுக்கு பொருளாதார ரீதியான எந்த ஒரு பிரச்சனைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. அதனால் கிடைக்கக்கூடிய வருமானத்தை எதிர்காலத்திற்கென்று சேமித்து வைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் போது நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. அதே போல் கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்க இருக்கு. ஒரு சிலர் வெளிநாடு சென்று அங்கு நிகழும் நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் அமைய இருக்குதுங்க. திருமணம் முதலிய சுப முயற்சிகளுக்கு அனுகூலமான ஒரு காலமாதான் இந்த அடுத்த 3 மாத காலங்களும் அமைஞ்சிருக்குதுங்க. விரயஸ்தானத்தில் புதன் இருக்கிறார். செலவுகள் சற்று அதிகரிக்குங்க. தகவல் தொழில்நுட்ப துறையில் உள்ளவர்களுக்கு சில சங்கடங்கள் சமாளிக்க வேண்டி இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனி, ராகு, ராசியில் கேது, செவ்வாய் என 4 கிரகங்கள் ஒன்றை ஒன்று பார்த்து சேர்ந்து கொள்வதாலும் நட்பு மற்றும் இல்லற வாழ்க்கையில் சில மனக்கசப்புகளும் சங்கடங்களும் நேரலாம். அது மாதிரியான நேரங்கள்ல ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து பொறுமையாகவும் நிதானமாகவும் நடந்து கொள்ளும் போது தேவையில்லாத வீண் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் குறையுங்க. குறிப்பாக கணவனாக இருந்தால் மனைவிக்கும், மனைவியாக இருந்தால் கணவனுக்கும் உடல் நலக்குறைவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கூடுமான வரைக்கும் ஒருவருக்கொருவர் சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த 3 மாத காலங்கள் முழுவதுமே குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்திலிருந்து கும்பராசியில் அமர்ந்துள்ள சனி மற்றும் ராகுவை தனது சுப பார்வையினால் தோஷத்தை குறைப்பது விசேஷமான நன்மை என்று தாங்க சொல்ல வேண்டும். மனைவியினுடைய ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களால் காண முடியும். உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு அமர்ந்திருப்பதால் வருமானத்திற்கு எந்த ஒரு குறையும் இருக்காதுங்க. பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தை குரு பார்ப்பதால் குழந்தைகளுடைய கல்வி முன்னேற்றம் மகிழ்ச்சியை அளிக்கும். திருமண வயதில் பெண் இருந்தாங்க அல்லது பிள்ளை இருந்தாங்கன்னா ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைய இருக்குதுங்க. இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது நல்லது. காரணம் உங்களுடைய ஜென்ம ராசியில் கேதுவும் செவ்வாயும் இணைந்து சஞ்சரிப்பதால் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு நல்லதுங்க. அதே போல் கேது உங்களுடைய ஜென்ம ராசியில் சஞ்சரிப்பதால் சிம்மராசினியர்களுக்கு ஆன்மீக பயணம் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் கிடைக்க இருக்கு. கிடைக்கக்கூடிய சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு. அதே போல சிம்ம ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கும்பராசியில் இணைந்துள்ள சனி மற்றும் ராகுவை குரு பகவான் பார்ப்பதால் வேலை பார்க்கும் இடத்தில் சுமூகமான ஒரு சூழ்நிலை நிலவ இருக்குதுங்க. மேலதிகாரிகளுடைய கண்டிப்பு குறையுங்க. தற்காலிக பணியாளர்களுக்கு வேலை நிரந்தரமாக இருக்கு. புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் சிம்மராசி அன்பர்களுக்கு மனதிற்கு பிடித்த நிறுவனத்தில் நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்குதுங்க. வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளையும் தற்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. சிறு முயற்சியிலேயே வெளிநாட்டில் நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை கிடைக்க இருக்கு. அதே போல் புதிதாக வேலைக்கு முயற்சி சிம்மராசினியர்களுக்கு கூட உங்களுடைய மனதிற்கு பிடித்த அளவிற்கு நல்ல ஒரு வேலை உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. அப்படி மனதிற்கு பிடிக்காத வேலை கிடைத்தாலும் அந்த வேலையை ஏற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா கூடிய விரைவில் அந்த வேலையை அடிப்படையாக வைத்து வேறொரு நல்ல நிறுவனத்தில் நல்ல ஒரு சம்பளத்துடன் கூடிய வேலை கிடைக்க இருக்குது என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்குது. அதே போல சிம்மராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு அடுத்த 3 மாத காலங்கள் முழுவதுமே உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு அமர்ந்து ஜீவனக்காரகரான சனி பகவானை பார்ப்பதால் தொழில் மற்றும் வியாபார அபிவிருத்தி
பேசி மனதில் மகிழ்ச்சியை ஏற்படுத்துங்க. புதிய விற்பனை கிளைகளை திறப்பதற்கு கிரக நிலைகள் அனுகூலமாக இருக்குதுங்க. நிதி நிறுவனங்களுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் கிடைக்க இருக்கு. ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாட்டில் உள்ள பிரபல வர்த்தக நிறுவனத்துடன் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகுங்க. தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் வியாபாரம் சம்பந்தமாக வெளிநாடு சென்று வரும் யோகமும் அமைந்துள்ளத கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுது. புதிய முதலீடுகள்ல துணிந்து ஈடுபடலாங்க. இருந்தாலும் அகலக்கால் வைக்க வேண்டாம். இந்த முதலீடு சம்பந்தமான விஷயங்கள லாபம் கிடைக்கும் என்றாலும் கூட முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது. அதேபோல் சிம்மராசி சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் சென்ற சில மாதங்களாக ஏற்பட்டிருந்த பின்னடைவு இக்காலகட்டங்களில் நீங்கி புதிய வாய்ப்புகள் வர ஆரம்பிக்கும். வருமானமும் உயர இருக்குங்க. செல்வாக்கு அதிகரிக்கும். தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் வெளிநாடு சென்று அங்கு பல கலை நிகழ்ச்சிகள்ல பங்கேற்க வாய்ப்புகளும் கிடைக்க இருக்கு. மக்களிடையே புகழ் அதிகரிக்க இருக்கு. குறிப்பாக திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கும் நடிகர்கள் நடிகைகளுக்கு லாபகரமான ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். உங்களுடைய ராசிக்கு ஜீவனக்காரகரான சனி பகவானை குரு பகவான் பார்ப்பதால் குரு பார்க்கின் கோடி தோஷம் விலகும், செல்வம் சேரும் என விவரிக்கிறது பூர்வ பாராச்சரியம் எனும் புகழ் பெற்ற ஜோதிட நூல். அந்த வகையில எண்ணற்ற நன்மைகள் கலைத்துறையினருக்கு ஏற்பட இருக்கு. அதே போல் சிம்மராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறைக்கு பூரண ஆதிக்கம் பெற்றுள்ள சுக்கிரன் ஓரளவு இக்காலகட்டம் சுபபலம் பெற்றுள்ளதால அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அளவோடுதான் நன்மைகள் ஏற்பட இருக்கு. மேல்மட்ட தலைவர்களுடன் பழகுவதில் எச்சரிக்கை வேண்டுங்க. அதே போல் மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வித்துறைக்கு ஆதிபத்தியம் கொண்டுள்ள புதன் மற்றும் இதர கிரகங்கள் ஓரளவு சுபபலத்துடன் சஞ்சரிப்பதால் படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். படித்தவற்றை தேர்வில் திறம்பட எழுதும் திறன் உங்க இருக்கு. நினைவாற்றல் அதிகரிக்கும். சில மாணவ மாணவியருக்கு உயர்கல்விக்கு நிதியுதவி கிடைக்க இருக்கு. விடுதிகள்ல தங்கி படித்து வரும் மாணாக்கர்களுக்கு தாய் தந்தையர் பெரியோர்களை பார்த்து வரும் சந்தர்ப்பம் அமைய இருக்குதுங்க. விவசாயத்துறையினருக்கு விவசாயத்துறைக்கு அதிபதியான செவ்வாய் ஜென்ம ராசியில் நிலை கொண்டுள்ளதால் வயல் பணிகள்ல உழைப்பு கடினமாக இருக்குங்க. வெயில் காரணமாக அடிக்கடி சோர்வு ஏற்பட இருக்கு. இருந்தாலும் விளைச்சல் திருப்திகரமாக இருக்குங்க. அடிப்படை வசதிகளுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது. கால்நடைகள் சிறந்த அபிவிருத்தி அடையும் என கிரக நிலைகள் உறுதியளிக்குது. பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற கிரக நிலைகள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்குதுங்க. அதே போல் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சனி ராகு கூட்டு சேர்க்கை அமைந்திருப்பதால் கணவருடன் கருத்து வேற்றுமை ஏற்படக்கூடும். நெருங்கிய உறவினர்களுடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. நீங்கள் வேலை பார்க்கும் பெண்மணிகள் அலுவலகத்தில் பணிச்சுமை காரணமாக வேலையை விட்டுவிடலாமா என்ற எண்ணம் கூட தோன்றுங்க. ஆனால் இது மாதிரியான அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லதுங்க. ஏன்னா உங்களுடைய பணிச்சுமைக்கு ஏற்றாற் போல கூடிய விரைவில் ஊதிய உயர்வோ பதவி உயர்வோ அல்லது உத்தியோகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றமோ ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில் சிம்மராசினியர்களுக்கு இந்த அடுத்த 3 மாத காலங்கள் முழுவதுமே கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனிக்கிழமைகள்ல பகல் உணவு ஒரு பொழுது மட்டும் உண்டு. இரவில் உபவாசம் இருப்பது நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.